வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2002 மற்றும் 2005 வாக்காளர் பட்டியலில் பெயரை கண்டறிய முடியாதவர்களும் பிற விவரங்களை மட்டும் பூர்த்தி செய்து அளிக்கலாம். எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலில் அவர்களின் பெயர்கள் இடம்பெறும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம். டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் கணக்கீட்டு படிவத்தை அளிக்காதவரின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அர்ச்சனா பட்நாயக் திட்டவட்டம். வங்கக்கடலில் புதிய புயல் உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். புதிய புயலுக்கு ஏமன் நாடு பரிந்துரைத்த டித்வா என பெயர் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. டித்வா புயல் மேலும் வலுவடைய தற்போது வரை காரணிகள் ஏதும் இல்லை. புயலாகவே தொடர்வதாகவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தகவல். தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். டித்வா புயல் காரணமாக அதி கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. டெல்டா மாவட்டங்களில் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது கன முதல் மிக கனமழை மற்றும் சில இடங்களில் அதி கனமழை வரை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. எந்தெந்த சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர். அடுத்த 5 நாள்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். கடலோர பகுதிகளில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும் என்றும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்த 5 தினங்களுக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 நாட்கள் கடலோர தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று அதிகபட்சமாக 40 50 கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடும். டித்வா புயல் எச்சரிக்கையொட்டி நாகை, பாம்பன், தூத்துக்குடி, காரைக்கால் உள்ளிட்ட துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றம். புதுச்சேரி துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பாம்பன் மற்றும் காரைக்காலில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். ஏராளமான வீடுகளை கடல் அலைகள் கபலீகரம் செய்ததால் மீனவ மக்கள் சோகம். அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு உடனடியாக கண்காணிப்பு அதிகாரிகள் அனுப்ப வேண்டும். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். மழைக்காலங்களில் ஏழைகள் பாதிக்காதவாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். கட்சித் தலைவர் விஜய் கட்சி துண்டு அணிவித்து உறுப்பினர் அட்டையை வழங்கி வரவேற்றார். தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்திருப்பது குறித்து வீடியோ வெளியிட்ட விஜய்,
50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையனின் வருகை தாவேகாவுக்கு உறுதுணையாக இருக்கும் என நம்பிக்கை. வருஷமா ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாத அதிமுகவின் இன்றைய நிலை வேறு. நான் என ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்பதை காட்டுவான் என இபிஎஸ் குறித்து செங்கோட்டையன் மறைமுக விமர்சனம். இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு. இன்றைக்கு நான் அதை சொல்வதற்கு காரணம், புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு ஆட்சி நடத்தினோம். நடத்தியதற்கு பிறகு காலச்சூழல்களில் பல்வேறு கூறுகளாக 3 கூறுகளாக இயக்கம் பிரிந்தது. நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார், பார்த்து கொள்வார். விஜய்க்கு வாக்களியுங்கள் என சிறு குழந்தைகளும் பெற்றோரிடம் சொல்லிக் கொண்டு வருகிறது. தமிழகத்தில் மாற்றம் தேவை என்பதால் தாவேகாவில் இணைந்ததாக செங்கோட்டையன் பேட்டி. ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார். இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும். பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட, அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டளியுங்கள் என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்? ஒரு மாற்றம் தமிழகத்திலே வேண்டும். தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் உயர்மட்ட நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமனம். அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுக்க தனக்கு உறுதுணையாக செயல்படுவார் என்றும் விஜய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்ட அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையன் செயல்படுவார். தன்னுடனும் பொதுச் செயலாளர் ஆனந்துடனும் கலந்தாலோசித்து கழகப் பணிகளை மேற்கொள்வார் என்றும் விஜய் அறிவிப்பு. சென்னை மெரினா கடற்கரை உள்ள அண்ணா நினைவிடத்தில் செங்கோட்டையன் மரியாதை. தாவேகாவில் இணைந்த நிலையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உள்ளது. மற்றவர்கள் ஆளக்கூடாதா என்ற கேள்வி எழுப்பிய செங்கோட்டையனுக்கு இபிஎஸ் பதில். ஒருத்தர் கருத்து மற்றவர் தலையிட முடியாது சார். அவர்களுக்கு உரிமை உள்ளது. ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல உங்களுக்கு உரிமை உண்டு, மற்றவர்களுக்கு உரிமை உண்டு. நான் நினைச்சா ஆண்டவனே தண்டிச்சிருவாரு, நான் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சா ஆண்டவனே தண்டிச்சிருவாரு. அது அவருடைய கருத்தா இருக்கலாம். இல்லப்பா அதிமுக சார், அவருடைய கருத்து நான் என்ன மாதிரி, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அது கருத்து சுதந்திரம். இது ஜனநாயக நாடு. அதனால அவருடைய கருத்து இது பற்றி நல்லா புரிஞ்சுங்க. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்ததால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. பொறுத்தமட்டிலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்தமட்டில் இன்று வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எந்த விதமான மக்கள் ஆதரவு நிறைய. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா புகைப்படத்துடன் தாவேகா அலுவலகத்திற்கு வந்த செங்கோட்டையன்
2026 தாவேகாவின் புனித ஆட்சி அமையும் என பேட்டி. 2026 என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். செய்தியாளர் சந்திப்பின் போது செங்கோட்டையன் கழுத்தில் தாவேகா துண்டை போட்ட ஆதவ் அர்ஜுனா. செங்கோட்டையன் வேண்டாம் என தவிர்த்ததால் சலசலப்பு. அவங்கள உட்கார வைங்க. அந்த அம்மா எம்பி இருக்கிறாங்க, அவங்கள உட்கார வைங்க. தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தது குறித்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்த நடிகர் ரஜினிகாந்த். ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நன்றாக சென்று கொண்டிருப்பதாகவும் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. விஜய் கட்சியில போய் இணைஞ்சிருக்காரு, இது குறித்து உங்க கருத்து சார்? ஓகே, நன்றி சார். சார், செங்கோட்டையன் விஜய் கட்சியில போய் இணைஞ்சிருக்காரு, இது குறித்து உங்க கருத்து சார்? ஓகே, நன்றி சார். நாளை மறுநாள் சென்னையில் திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் கூட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த பெரிய கருப்பன் 1.2 கோடி அளவுக்கு சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. சிவகங்கை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் விடுவித்து தீர்ப்பு. நடிகர் சிவகுமாருக்கு மதிப்பூறு முனைவர் பட்டம். டாக்டர் ஜெயலலிதா இசை கவின்கலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை ECR மற்றும் OMR பகுதிகளை இணைக்கும் வகையில் 204 கோடியில் உயர்மட்ட இரும்பு மேம்பாலம். புதிய மேம்பாலத்திற்கு தமிழ்நாடு மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் அனுமதி. பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மாணவியை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கு. கொலையாளி சதீஷுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தஞ்சாவூர் ஆலங்குடியில் அரசு தொடக்கப்பள்ளியின் தற்காலிக ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை. 13 ஆண்டுகளாக காதலித்து தற்போது திருமணத்திற்கு மறுத்ததால் இளைஞர் வெறிச்செயல். உளுந்தூர்பேட்டை அருகே சூடு வைக்கப்பட்டு சரமாரியாக கொடுமைப்படுத்தப்பட்ட 3 வயது சிறுமி. சிறுமியின் தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலன் ஆகிய இருவர் கைது. அரசு வீட்டு வசதி திட்ட ஊழல் வழக்கினில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு 21 ஆண்டுகள் சிறை. ஏற்கனவே மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் வங்கதேச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு.